நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிரியா, நேரா பிரியா நீ வீட்டுக்கு போய் ஏதாவது ஒரு கல் எடுத்துக்கிட்டு இதோ இப்படி போட்டுரு. ஓகே. அப்ப சத்தம் கேட்டதும் பிரியா நீ திடீர்னு பதறி போயிட்டு மெல்ல வெளியில வருவாங்க. அப்ப 2 பேரும் பேசுங்க. அட பகவானே கிருஷ்ணா, என்ன யாரோ அடிச்சிட்டாங்களே, என்னால தாங்க முடியல. அத்தை என்னாச்சு? உங்களுக்கு ஒண்ணும் ஆகலல? என்னது இது? கல்லு? என்ன கல்லால யாரோ அடிச்சிருக்காங்க. யார் என்ன கல்லால அடிச்சது? மரியாதையா பதில் சொல்லுங்க. என்ன கல்லால யார் அடிச்சாங்க? ஒழுங்கா சொல்லிடுங்க. போகட்டும் அத்தை, சின்ன பசங்க தானே, விளையாடும் போது தெரியாம இந்த பக்கம் விழுந்திருக்கும். அப்படி எப்படி விளையாடுவாங்க? இவங்களால தினமும் இதே பிரச்சனை தான். இப்படியா விளையாடுவீங்க? யாரா இருந்தாலும் தைரியமா முன்னாடி வாங்கடா. பரவாயில்ல விடுங்க அத்தை, வாங்க உள்ள வாங்க அத்தை. மாட்டீங்க அவ்வளவுதான். வாங்க. அடடா, வலி தாங்க முடியலையே, என்ன பண்ணுவேன்? ரொம்ப வலிக்குதே கடவுளே. இந்த அண்ணன் என் கூட வந்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. Come on, Ajay. Okay. Yes. No. I have to do it. Come on, Ajay. It's simple. பிரியா கிட்ட நான் பேசணும், அவ்வளவுதான். எஸ், போல. பிரியாவை எப்படியாவது வெளியே வர சொல்லணும். என்ன பண்றது? எப்படி வர சொல்றது? பிரியா நீ வீட்டு பஸ்ல 2 பாம் போட்டுரு. அந்த சத்தத்துல வெளியில வருவாங்க. பட்டாசு. ஓகே, இதுவும் நல்ல ஐடியா தான். நிச்சயம் பிரியா வெளியில வருவா. ரைட். நான் என்ன பண்ணுவேன்? யாருது? யார் இந்த வேலையை செஞ்சது? இந்த நேரத்துல இப்படி வடிக்கிறாங்களே. அண்ணி என்ன சத்தம் இது? நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிங்க நீ. இந்த வேலையை செய்யறது. அடடா, யார் இந்த பட்டாசு வெடிக்கிற வேலையை செய்யறது? யாருன்னு தெரியலையே. யார் இந்த வேலையை செஞ்சது? பட்டாசு வெடிக்கிற நேரமா இது? உங்களுக்கெல்லாம் அறிவில்ல? அம்மா, இங்க யாராவது வந்தாங்களா? எனக்கும் தெரியலமா. இந்த பசங்க இருக்காங்களே, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் தொந்தரவு பண்றாங்க. சரி உள்ள வாங்க. சரி சரி வாங்க போலாம். உங்களை நான் அப்புறமா பாத்துக்கிறேன். விடுங்க அத்தை, வாங்க உள்ள போலாம். அடடா, என்ன தொந்தரவு இது? இந்த ராத்திரி நேரத்துல கூட நிம்மதியா பசங்க தூங்க விட மாட்டேங்கிறாங்க. அத்தை, நியூ இயர்ங்கிறதுனால பசங்க விளையாடி இருப்பாங்க. நீங்க ஒன்றும் டென்ஷன் ஆக வேண்டாம். எனக்கு என்ன செய்யறதுன்னே புரியல. பிரியா, ஸ்ருதி எங்கம்மா? அது பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு விஷ் பண்ணிட்டு ஜிலேபி கொடுத்துட்டு வர போயிருக்கா. அவ இப்ப வந்துருவா. நீங்க போய் தூங்குங்கம்மா. சரி பிரியா. அத்தை, நானும் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். சரிம்மா பிரியா. என்னம்மா, ஏதாவது சொல்லணுமா என்ன? சொல்லு. என்னங்க அத்தை? இப்ப நீ என்ன தட்டி கூப்பிட்டல்ல?
சொல்லுமா, என்ன சொல்ல நினைக்கிற? இல்லையே, நான் கூப்பிடலையே. அடடா பகவானே, முதல்ல தொட்டு கூப்பிடுவீங்க, கேட்டா ஒண்ணு இல்லைன்னு சொல்லிடுவீங்க. பிரியா, நாளைக்கு காலையில நம்ம எல்லாரும் சேர்ந்து கோவிலுக்கு போயிட்டு வரலாம். ஸ்ருதி வந்தா காலையில ரெடி ஆயிட சொல்லு. ம், சரிங்கம்மா. ஆஹா, ஸ்ருதி வர வரைக்கும் நானும் தூங்காம காத்திருக்கேன். அவ வந்தோன்னு சொல்லிடுறேன். சரிங்க நீ. அத்தை, நீங்க தான் இப்ப தூங்க போகலல்ல, அதனால டீ போட்டு கொண்டு வரவா? ஆ, சரிங்க அத்தை, நான் போய் டீ போட்டு கொண்டு வரேன். கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா. ஆ? நான் ஏதாவது மறந்துட்டேனா என்ன? என்னது அது? சேரு. இப்பதான் ஞாபகம் வருது. இந்த சேரோட காலும் ரொம்ப நாளா ஆடிக்கிட்டே இருக்கு. இந்த காலை ஒட்டி வைக்கணும்னு நினைச்சேன். இந்த விஷயத்த ஸ்ருதி கிட்ட எத்தனையோ தடவை சொன்னேன். ஆனா அவ அதை செய்யறதே இல்ல. அப்புறம் செய்யலாம்னு சொல்லுவா. எப்பதான் இந்த வேலையை செய்ய போறாளோ தெரியல. இதையெல்லாம் நான் தான் செய்யணும். அம்மா பிரியா, சேரை ஒட்டுறதுக்கு கொஞ்சம் கம்மு கொண்டு வாமா. சரி வேண்டாம் பிரியா, நீ டீ போட்டு கொண்டு வா. நானே அது எங்க இருக்குன்னு தேடுறேன். எல்லா வேலையும் நான் தான் பார்க்க வேண்டியிருக்கு. அது எங்க இருக்குன்னு வேற தெரியல, எங்க வச்சிருக்கான்னு தெரியல. நல்ல வேலை, தேடாமலே கிடைச்சிருச்சு. எல்லா வேலையும் நானே பார்த்து செய்ய வேண்டியிருக்கு. இந்த ஸ்ருதி ஏற்கனவே இதை ஒட்டி வச்சிருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ஐயோ ஆண்டவா, எந்த வேலையை செஞ்சாலும் ஏடா உடமா நடக்குது. முதல்ல இதுல உட்காந்து எப்படி இருக்குன்னு பாக்குறேன். பரவாயில்ல, நல்லா ஒட்டிக்கிச்சு. இந்த கம்மு நல்லா தான் வேலை செய்யுது. இந்த கம்ம ஸ்ருதியோட வாயில ஒட்டி வச்சா இன்னும் நல்லா தான் இருக்கும். அட, இந்த கர்ட்டனுக்கு என்ன ஆச்சு? என்னது இது? இவங்க கிட்ட எத்தனை தடவை சொல்லி வச்சிருக்கேன், கர்ட்டனை நல்லா மூடி வைங்க, உள்ள கொசு வரும்னு. நான் சொல்ற பேச்ச கேட்கறதே இல்ல. ஒன்னொன்னையும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். பகவானே கிருஷ்ணா, இந்த வருஷமும் போயிடுச்சு. இந்த வருஷத்துல என்னென்னமோ நடந்துருச்சு. கிருஷ்ணா, நீதான் வழி காட்டணும்பா. அம்மா பிரியா, என்னம்மா என்ன பண்ணிட்டு இருக்க? இதோ வரேன் அத்தை. அடடா, தலைய வலிக்குது. இந்தாங்க அத்தை. என்னாச்சு உனக்கு பிரியா? அம்மா பிரியா, என்னது? ஏன் கீழே போட்டுட்ட? ஒருவேளை கோவத்துல டீ கப்பை போட்டு உடைச்சிட்டியா? அது வந்து அத்தை, அஜய். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராணியம்மா, ராணியம்மா, ஹரிபிரகாஷ், ராணியம்மா எங்க இருக்காங்க? ஐயா, அவங்க மாமா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் அவங்களுக்காக இங்க காத்துக்கிட்டு இருக்கேன்னு போய் சொல்லுங்க. சரிங்க ஐயா. அட, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது வந்து அஞ்சலி அம்மா போய் லைட்டை ஆன் பண்ண சொன்னாங்க, அதனால தான் நான் வந்தேன். என்னாச்சுங்க? அஜய், இங்கதான் எதுவுமே இல்லையம்மா. சொல்லாத. ஒண்ணும் இல்ல. ஒண்ணு இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? எப்பவுமே இப்படி போட்டு உடைக்கிறது ஸ்ருதி தானே. நீ ரொம்ப நல்ல பொண்ணாச்சே பிரியா, எல்லாத்தையும் பார்த்து பார்த்து எடுத்து வைப்பியே. எப்படி நீ இப்படி போட்டு உடைக்கலாம்? அது இரு, நானும் உனக்கு உதவி பண்றேன். என்னாச்சு? உனக்கு என்ன உடம்பு சரியில்லையா பிரியா?
என்ன நீயும் ஸ்ருதி மாதிரியே நடக்க ஆரம்பிச்சுட்ட? அவளாட்ட உடைக்கிற, கோவப்படுற. இது எல்லாம் ஸ்ருதி செய்யற வேலை இல்ல. ஆ? ஆமா, என்ன சத்தம் அது? அது அது வந்து அத்தை, எனக்கு தான் தொண்டை சரியில்லை. ஆ? உனக்கு இருமல் வருதா? நான் போய் இஞ்சி போட்ட டீ எடுத்துட்டு வரேன். இரு. பரவாயில்ல, விடுங்க அத்தை. நான் இதையெல்லாம் சுத்தம் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்காக டீ போட்டு கொண்டு வரேன். வாய மூடு. நான் இப்பவே போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். நீ என்ன பண்ற? இந்த இடத்தையெல்லாம் சுத்தம் பண்ணு. டீ எல்லாம் வேண்டான்னு சொல்லக்கூடாது. ஆமா. நீங்க எப்படிங்க? பிரியா, அது வந்து இன்னைக்கு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணப்ப நீங்க ரொம்ப வருத்தமா பேசுனீங்கல்ல, அது அது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்ச நேரத்துல நியூ இயரும் வரப்போகுது. இங்க பாருங்க, ஐம் சாரி, ஐம் ரியலி சாரி. நான் இப்படிலாம் நடக்கணும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஐ மீன், எப்பவும் பெரியவங்க சொல்ற பேச்சை தான் நான் கேட்பேன். இது வந்து பொதுவா சொல்லுவாங்கல்ல, காதலுக்கு எந்த ரூல்ஸும் இல்லைன்னு. வந்துட்டாங்க. பகவானே கிருஷ்ணா கிருஷ்ணா. இந்தாம்மா டீ கொண்டு வந்திருக்கேன், எடுத்து குடி. அத்தை, நீங்க இங்க உட்காருங்களேன், என் பக்கத்துல. ஆ, என்ன ஏன் இப்படி பயமுறுத்துறேன்னு தெரியல. இப்பதான் நீ என் பொண்ணு பிரியா மாதிரி பேசுறல்ல. உக்காரு. டீ சாப்பிடு. உனக்கு தான் இருமலா இருக்குன்னு சொன்னல, அதான் இஞ்சி போட்டு டீ எடுத்துட்டு வந்தேன். உனக்கு இருமல் ரொம்ப அதிகமா இருக்கும் போல இருக்கே. இப்ப என்ன செய்யறது? அத்தை, டீல சக்கரை கம்மியா இருக்கு, நான் போய் எடுத்துட்டு இல்ல வரேன். இல்ல இல்ல, நீ உட்காரு. நான் போய் எடுத்துட்டு வரேன் பிரியா. உனக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல. இருந்தோ வந்துடுறேன். ஒரே நிமிஷத்துல வந்துடுறேன். சீனி எங்க இருக்கு? உங்களுக்கு ரொம்ப இருமலா இருக்குல்ல, இது இஞ்சி போட்ட டீ. நல்லா இருக்கா? உங்க கையால நீங்க செய்யல, அதான் இது அவ்வளவா நல்லா இல்ல. இந்தாம்மா பிரியா, சக்கரை கொண்டு வந்திருக்கேன். கப்பு எங்க போச்சு? இது இங்க பாருங்க அத்தை, இங்க தானே இருக்கு. அதுக்குள்ள டீ குடிச்சிட்டியா? நீ தானே என்கிட்ட சக்கரை வேணும்னு கேட்ட. சக்கரை போடாமே டீ குடிச்சிட்டியா? கடவுளே, உனக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. உனக்கு என்ன பைத்தியங்கித்தான் பிடிச்சு போச்சா? நடக்கிறதெல்லாம் நல்லதா நடந்தா சரி. ராணியம்மா, நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருந்தேன்? இன்னைக்கு நாம 2 பேர் மட்டும் தனியா இருப்போம்னு சொல்லியிருந்தேன்ல. எனக்கு வேற யாருமே தேவையில்லை. அப்படி இருக்கும்போது ஹரிபிரகாஷ் என்ன, நீங்க போங்க, நான் இங்க பாத்துக்கிறேன். சரிங்கம்மா. என்னங்க நீங்க இந்த சின்ன விஷயத்துக்கு போய் அவர் மேல இவ்வளவு கோவத்தை காட்டுறீங்க? நான் இங்க தான் வந்துட்டு இருந்தேன், வழியில மாமாவை பார்த்தேன். அவரு என்ன சொன்னாருன்னா, ஐயோ ராணியம்மா, அது அப்புறம் பாத்துக்கலாம். அம்மா அஞ்சலி, வாங்க மாமா. அது வந்து என்னன்னா, மிஸ்ஸஸ் குமார் இருக்காங்கல்ல, அவங்களோட ஃபோன் நம்பர் வேணும். மனோரமா அவங்க வீட்டு பார்ட்டிக்கு போயிருக்கிறா, அந்த நம்பர் கொடுக்கவே இல்லையே. அட ஆமா மாமா, எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல.
எல்லாத்தையும் மறந்து போயிடுறேன். ஒரு நிமிஷம் இருங்க மாமா. என்னோட ஃபோன். இந்தாங்க மாமா, என்னோட போன்ல இருந்து பண்ணி பேசுங்க. சரிம்மா. சரி வாங்க, டின்னர் சாப்பிடலாம். அதை சாப்பிட தானே போறோம் ராணியம்மா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அத்தை உங்களோட காலு. என்னாச்சு? அத்தை ரொம்ப லேட் ஆயிடுச்சுல, நீங்க போய் தூங்குங்கள. முதல்ல என்ன இந்த டீயை குடிக்க விடு. அத்தை நீங்க காலையில இருந்து எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல. ஆமா, நீ சொல்றது உண்மைதாம்மா. நானும் ரொம்ப களைச்சு தான் போயிருக்கேன். நான் ரூமுக்கு போய் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிறேன். பகவானே கிருஷ்ண கிருஷ்ணா. ஆமா பிரியா, ஆ? நீனு தூங்க போகலையா? அத்தை ஸ்ருதி இப்போ வந்துருவால, அவ வந்ததும் அதுக்கப்புறமா நான் தூங்குறேன் அத்தை. இந்த காலத்து பொண்ணுங்களே இப்படித்தான், ஒன்னும் சொல்ல முடியாது. உங்களுக்கு ஒன்றும் ஆகலைல்ல? இல்ல பிரியா, அது வந்து எனக்கு கொஞ்சம் கை வலிக்குது. இந்த கையா? இப்போ பரவாயில்லையா? ஆக்சுவலா அவங்க இந்த கையும் மிதிச்சாங்க தெரியுமா? அப்படியா? பிரியா, உண்மையை சொல்லணும்னா இந்த கை மேல அவங்க கால் படவே இல்லை. அது வந்து நீங்க என் கையை பிடிச்சதும் எனக்கு பிடிச்சிருச்சு. பிரியா, அது வந்து இங்க இருந்து பார்க்கிறதுக்கு உங்க வீடு நல்லதான் இருக்கு. ஆனா இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறது தான். ஆனா எனக்கு கொஞ்சம் முதுகு வலிக்குது. நீங்க வாங்க, வெளியே வாங்க. வரேன். பிரியா, நான் கொஞ்ச நேரம் இங்க உட்காரலாமா? ஏன்னா ரொம்ப நேரம் டேபிள் கீழே இருந்ததுனால எனக்கு ரொம்ப முதுகு வலிக்குது. சரி உட்காருங்க. தேங்க்ஸ். முதல்ல நீங்க உட்காருங்க ப்ளீஸ். சாரி, ஒரு நிமிஷம்.